بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على من لا نبي بعده، وعلى آل حزب الله ما بعد. فيقول الله تبارك وتعالى في كلامه المنزل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذا قرئ القرآن فاستمعوا له وأنصتوا لعلكم ترحمون. وقال الله تعالى أيضا: أفلا يتدبرون القرآن أم على قلوب أقفالها. صدق الله العلي العليم. وفي الحديث قال نبينا محمد صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه. وقال أيضا: الماهر بالقرآن مع السفرة الكرام البررة، والذي يقرأ القرآن ويتعتأ فيه أي تصعب قراءته عليه لعي لسانه وهو عليه شاق له أجران. رواه مسلم أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையோனுமாகிய ஏகவல்ல நாயன் ரப்பு இஸ்ஸத் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா செய்த மாபெரும் கிருபை. அல்லாஹு தஆலா இம் அனைவர்களையும் அவனுடைய திருக்குர்ஆனை படிப்பதற்காக வேண்டியும், அந்த திருக்குர்ஆனுடைய சிறப்பை விளங்குவதற்காக வேண்டியும், திருக்குர்ஆனுக்காக வேண்டி தியாகம் செய்வதற்காக வேண்டியும், திருக்குர்ஆனை பற்றி சற்று கொஞ்சம் அலசி ஆராய்வதற்காக வேண்டியும், திருக்குர்ஆனுடைய சில சிறப்புகள் என்ன, திருக்குர்ஆனை ஓதினால் என்னென்ன மகிமை கிடைக்கும் என்ற விடயத்தை சற்று பேசக்கூடிய பாக்கியத்தை, கலந்துரையாடக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். எனவே இதன் அடிப்படையில் இன்றைய நோக்கம் என்னவென்றால், எமது கன்ஸ் அகாடமி என்பது மிக சிறப்பான முறையில் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் காரணமாக பல முஅல்லிமார்கள் இணைந்து குர்ஆனுக்காக வேண்டி பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். மேலும் அவர்கள் பிள்ளைகளுக்காக வேண்டி குர்ஆனை ஓதி கொடுத்து கொண்டும் இருக்கிறார்கள். கடவான்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, பெரியவர்களே, குர்ஆன் என்பது இது ஹப்லுல்லாஹில் மத்தீன், இது அல்லாஹ்வுடைய இறுக்கமான கயிறு. இந்த குர்ஆனை நாம் எப்பொழுது பற்றி பிடிப்போமோ அப்பொழுது நிச்சயமாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் எமக்கு வெற்றியை தருவான். அல்லாஹ் குர்ஆனிலும் தெளிவுபடுத்துகிறான்: வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ. அல்லாஹ்வுடைய கயிறாகிய குர்ஆனை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவுபடுத்தி காட்டுகிறான். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய வேதமாகிய குர்ஆனை நாம் எப்பொழுது படிக்கின்றோமோ, அதை நாம் ஓதுகின்றோமோ, அதுக்காக வேண்டிய எங்களுடைய காலங்களை நாம் எப்பொழுது செலவழிப்போமோ, நிச்சயமாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் இவ்வுலகிலும் நாளை கியாமத்துடைய நாளையிலும் அல்லாஹ் எமக்கு வெற்றியை தருவான், நிச்சயமாக வெற்றியை தருவான். கணவான்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த குர்ஆன் இருக்கிறதே, இது சிராத்துல் முஸ்தகீம், நேரான பாதை. இந்த குர்ஆனை பின்பற்றதின் மூலமாக, குர்ஆனை படிப்பதின் மூலமாக யாரும் வழி தவற மாட்டாங்க.
இந்த குர்ஆன் ஓதுறத்தால இன்பம் தான் வந்து கொண்டே இருக்கும். இந்த குர்ஆன் ஓதுறத்தால, குர்ஆனை மனனம் செய்யறதால எங்களுடைய வீடுகள்ல ரஹ்மத்து வந்து கொண்டே இருக்கும். தாய்மார்களே, குர்ஆன் இருக்கிறதே, இந்த குர்ஆன் இதில் எந்த சந்தேகமும் இல்லை. மற்ற வேதங்களை பார்க்கலாம், மற்ற வேதங்களை பார்க்கலாம், மற்ற மதம் சார்ந்த சில புத்தகங்களை பார்த்தால் அதிலே பலவிதமான மாற்று கருத்துகள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் குர்ஆன் இருக்கிறதே, இது இன்றிலிருந்து, அது குர்ஆன் எப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது இறக்கப்பட்டதோ அன்றைய நாளில் இருந்து இன்றைய நாள் வரைக்கும் குர்ஆனிலே எந்த மாற்றமும் இல்லை, அதிலே எந்தவித மோசமான கருத்துக்களும் இல்லை. அந்த அளவுக்கு சிறப்பானதுதான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், குர்ஆனை படிப்பதின் மூலமாக எந்த அளவுக்கு சிறப்பு இருக்கிறது என்று சொன்னால், கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் கூறும் பொழுது கூறி காட்டினார்கள், மன் கரஅல் குர்ஆன வ அமில பிமா ஃபீஹி உல்பிஸ வாலிதஹு தாஜன் யௌமல் கியாமா லவ்உஹு அஹ்ஸனு மின் தவ்இ ஷம்ஸி ஃபீ புயூத்தி துன்யா லவ் கானத் ஃபீக்கும் ஃபமா ظنكم பில்லதி அமில பிஹாதா. தாய்மார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி காட்டினார்கள், குர்ஆனை ஓதக்கூடிய, குர்ஆனை ஓதி அதன்படி அமல் செய்து குர்ஆனை மனனம் செய்த ஒரு ஹாஃபிலுக்கு இருக்கக்கூடிய கண்ணியம் என்ன தெரியுமா? குர்ஆனை ஓதக்கூடிய, குர்ஆனை மனனமிடக்கூடிய, அதன்படி மனனமிட்டு அதன்படி அமல் செய்யக்கூடியவருக்கு எந்த அளவுக்கு சிறப்பு இருக்கிறது என்று சொன்னால், நாளை கியாமத்துடைய நாளையில் அல்லாஹு தஆலா அந்த குர்ஆனை மனனமிட்ட ஹாஃபிலுடைய தாய் தந்தைகளுக்கு அல்லாஹ் ஒரு கிரீடத்தை அனுபவிப்பான். அந்த கிரீடத்துடைய ஒளி இருக்கிறதே, அது சூரியனுடைய ஒளியை விட மிக பிரகாசமானது. உலகத்துல சூரியன் ஒரு வீட்டுக்கு உள்ளால சூரியன் வந்து இருந்தால் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குமோ, எந்த அளவுக்கு ஒளி சிறப்பாக இருக்குமோ, எந்த அளவுக்கு ஒளியால அந்த வீடு மூடப்பட்டிருக்குமோ, அதை விட சிறப்பாக, அதை விட ஒளியினால அந்த கிரீடம் மின்னிக் கொண்டிருக்கும் என்பதாக கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார். அப்படி என்றால் குர்ஆனை மனனமிட்டு குர்ஆன் படி அமல் செய்த தாய் தந்தைகளுக்கு அல்லாஹ் இந்த அளவுக்கு வெகுமதிகளை, இந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துகிறானாக இருந்தால், குர்ஆனை படிக்கக்கூடிய, குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய எங்களுக்கு அல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு சிறப்புகளை அல்லாஹு தஆலா தருவார். சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கணவான்களே, தாய்மார்களே, இந்த குர்ஆன் இருக்கிறது, இது இந்த சமூகத்தின் யாப்பாக இருக்கிறது. முழு உலகத்திலும் இன்று யாப்பு போடப்பட்டிருக்கிறது. இந்த அனைத்து யாப்புகளும் குர்ஆனிலிருந்து எடுக்கப்பட்ட யாப்புகள் தான். எமது நாட்டுக்கென்று ஒரு யாப்பு இருக்கிறது, அதே போன்று பள்ளிக்கென்று ஒரு யாப்பு இருக்கிறது, மதரசாவுக்கு என்று ஒரு யாப்பு இருக்கிறது. இந்த அனைத்து யாப்புகளும் இது குர்ஆனிலிருந்து எடுக்கப்பட்ட யாப்புகள் தான். அந்த அனைத்து யாப்புகளும் குர்ஆனுக்கு முரணாக இல்லை. குர்ஆன் சொன்ன யாப்புகள் தான் இந்த சமூகத்துல போடப்பட்டு கொண்டிருக்கிறது, சமூகத்துல நடைமுறைப்படுத்தப்படப்படுகிறது, நடைமுறையாக இருக்கிறது. கணவான்களே, தாய்மார்களே, எனவே
நாம் குர்ஆனை அதிகமாக ஓதணும். குர்ஆனுக்காக வேண்டி நாங்க செலவழிக்கணும். சஹாபாக்கள் குர்ஆனுக்காக வேண்டி செலவழிச்சிருக்கிறாங்க, தியாகம் செஞ்சிருக்கிறாங்க. தாய்மார்களே, எங்களுக்கெல்லாம் தெரியும், எங்கட கரங்கள்ல இருக்கக்கூடிய குர்ஆன் இருக்கே, இது வெறுமனே நாங்க எடுக்கலாம், அதை ஓதலாம், ஒரு இடத்துல எடுத்து வைக்கலாம். சஹாபா அப்படி இல்லை. சஹாபாக்களுடைய காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் இறங்கும். வஹ்யை ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவங்க கொண்டு வருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை மனனமிட்டு அத சஹாபாக்களுக்கு சொல்லுவாங்க. சஹாபாக்கள் என்ன செய்வாங்க என்று சொன்னால், அந்த குர்ஆனை அவர்கள் மனனம் செய்து கொள்வார்கள். அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க சஹாபாக்கள். கணவான்களே, தாய்மார்களே, சஹாபாக்கள் குர்ஆனுக்காக வேண்டி பல தியாகங்கள் செய்திருக்கிறாங்க. ஆரம்பத்துல குர்ஆனை சஹாபாக்கள் மனனமிட்டாங்க, சிலர்கள் எழுதி வச்சு பாதுகாத்தாங்க. எண்ணத்துல எழுதினாங்க, ஓலைகள்லையும் மிருகங்களுடைய தோள்கள்லையும் மர மட்டைகளிலும், மரத்தில் இருக்கக்கூடிய மட்டைகளில் குர்ஆனை எழுதி சஹாபாக்கள் பாதுகாத்தார்கள். தாய்மார்களே, யமாமாவுடைய யுத்தம் நடைபெறுகிறது. யமாமாவுடைய யுத்தத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே நடைபெற்ற யுத்தம் தான் யமாமாவுடைய யுத்தம். அந்த யமாமாவுடைய யுத்தத்திலே அதிகமான குர்ஆக்கள், ஹுஃபால்கள், குர்ஆனை மனனமிட்ட ஹாஃபில்மார்கள், 70க்கும் மேற்பட்ட ஹாஃபில்மார்கள் அந்த யமாமாவுடைய யுத்தத்திலே கொலை செய்யப்படுகிறாங்க. அதுக்கு பின்னால என்ன நடக்குது என்று சொன்னா, சஹாபாக்கள் குர்ஆனை இப்ப ஒன்று சேர்க்க போறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட வந்து சொல்றாங்க, யா அபூபக்கர், கதிஸ்தஹர்ர, இப்ப யுத்தம் சூடு பிடிச்சிருச்சு. குர்ஆனை பாடமாக்கிய சஹாபாக்கள் இப்ப வஃபாத்தாகி கொண்டே போறாங்க. இப்படி இருந்தா எங்களுக்கு குர்ஆனை பாதுகாத்துக் கொள்ளலா போகும். எனவே நீங்க குர்ஆனை ஒன்று சேருங்க அபூபக்கரே என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்கிட்ட மஷூரா சொல்றாங்க. மஷூரா சொல்றாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கூப்பிட்டாங்க. குர்ஆனை ஒன்று சேர்க்குமாறு சொன்னாங்க. அதாவது ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? யா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, நீங்க இந்த மலைய அங்க கொண்டு போய் வைக்க சொன்னாலும், அந்த மலையை இங்க கொண்டு வந்து வைக்க சொன்னாலும் நான் அதை செய்ய ரெடி. ஆனா குர்ஆனை மட்டும் ஒன்று சேர்க்க மாட்டேன், குர்ஆனை மட்டும் ஒன்று சேர்க்கவே மாட்டேன் என்பதாக சொன்னாங்க. அதுக்கு பின்னால ஏதோ பேசி கீசி ஹஜ்ரத் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இறுதியாக குர்ஆனை ஒன்று சேர்க்கிறாங்க. சஹாபாக்கள் மிச்சம் கஷ்டப்பட்டாங்க, குர்ஆனுக்காக வேண்டி செலவழிச்சிருக்கிறாங்க, நேரத்தை செலவழிச்சிருக்கிறாங்க, குர்ஆன் ஓதுறதுல அவங்களோட நேரத்தை செலவழிச்சிருக்கிறாங்க. ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க குர்ஆனை ஒன்று சேர்த்தாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்துல குர்ஆன் ஒன்று சேர்க்கப்பட்டுச்சு. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்துல கிராஅத்துகளுடைய விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட்டது. இரண்டாவது முறையும் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே இந்த குர்ஆன் ஒன்று சேர்க்கப்பட்டுச்சு. அந்த அளவுக்கு சஹாபாக்கள் இந்த குர்ஆன் ஒன்று சேர்க்கிறதுக்காக வேண்டி கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. எங்களிடத்தில் இருக்கக்கூடிய குர்ஆனை பாருங்கள், இது எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கிறது, எமக்கு தொகுத்து தரப்பட்டிருக்கிறது. இந்த குர்ஆனை நாங்கள் அதிகமாக ஓத வேண்டும். இந்த குர்ஆனுக்காக வேண்டி நாம் அதிகமான நேரத்தை நாம் செலவழிப்பதற்கு நாம் அனைவர்களும் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த குர்ஆன் இருக்கிறது, இந்த குர்ஆன் மனிதனுடைய ஷிஃபாவாக இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோயை இந்த குர்ஆனின் மூலமாக இல்லாமாக்கிக் கொள்ளலாம்.
அந்த நோய்க்கு மருத்துவம் குர்ஆனிலே இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், யாருக்காவது வயிற்று வலி ஏற்பட்டால் குர்ஆன் சொல்லுது தேனை பற்றி. தேன் ஒரு மருத்துவம். அந்த தேனை உறுதியான முறையில் குடித்தால் நிச்சயமாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் நிச்சயமாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் அந்த அந்த வயிற்று வலியை இல்லாமலாக்குவான். இந்த அளவுக்கு ஷிஃபாவாக இருக்கிறது குர்ஆன். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் கூறும் பொழுது கூறி காட்டினாங்க, யாரு குர்ஆனை ஓதுறாங்களோ, அதை மனனம் செய்யறாங்களோ, அதுல இருக்கக்கூடிய ஹலால் ஹராம் விஷயத்தை பேணி நடக்கிறாரோ, அல்லாஹ் சுவர்க்கத்துல அவரை நுழை செய்திடுவான். மேலும் அப்படி குர்ஆனை மனனம் செஞ்ச அவங்களுக்கு நாளை கியாமத்துடைய நாளையில நரகம் செல்லக்கூடிய அவருடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த 10 பேரை, நரகம் செல்லக்கூடிய 10 பேரை இவருக்கு சுவர்க்கம் கூட்டிக் கொண்டு போகலாம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்ப யாரு குர்ஆனை பாடமாக்கி அதன்படி அமல் செஞ்சு உலகத்துல வாழ்றாங்களோ, குர்ஆனுக்காக வேண்டி தியாகம் செய்யறாங்களோ, அவங்களுக்கு நாளை கியாமத்துடைய நாளையில 10 பேரை சுவர்க்கத்துக்கு கூட்டிக் கொண்டு போகலாம். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. உங்களில் சிறந்தவர் யாரு தெரியுமா? உங்களில் சிறந்தவர், சமூகத்தில் மிக சிறந்தவர் யாரு தெரியுமா? மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லம. குர்ஆனை படித்து குர்ஆனை படித்து கொடுக்கக்கூடியவர் தான் உங்களிலே சிறந்தவர் என்பதாக கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஷ்ராஃபு உம்மதி ஹமலத்துல் குர்ஆன். இந்த உம்மத்தில் சிறந்தவர்கள் யாரு தெரியுமா? என்னுடைய உம்மத்திலே சிறந்தவர்கள் குர்ஆனை சுமந்தவர்கள், குர்ஆனை மனனம் செய்யக்கூடியவர்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். நான் உலகத்துல எந்த அறிவை படிச்சாலும், என்ன டிகிரி முடிச்சாலும், என்ன வியாபாரம் செஞ்சாலும், என்ன தொழில் செஞ்சாலும், எல்லாத்துக்கும் பார்க்க சிறந்தவர் உலகத்திலே ஒருவர் தான் குர்ஆனை படித்து கொடுக்கக்கூடியவர், குர்ஆனை மனனம் செய்யக்கூடியவர், குர்ஆனுக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்யக்கூடியவர். இவர்தான் உலகத்திலும் சிறந்தவர், நாளை கியாமத்துடைய நாளிலும் சிறந்தவர். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினாங்க, இக்ரஉல் குர்ஆன் ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லிஅஸ்ஹாபிஹி. நீங்க குர்ஆனை ஓதுங்க என்பதாக சொன்னாங்க. நிச்சயமாக அது நாளை கியாமத்துடைய நாளையில் அதை ஓதியவருக்கு அது சிபாரிசு செய்த வண்ணம் வரும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாம் உலகத்துல குர்ஆனுக்காக வேண்டி தியாகம் செஞ்சோமையாக இருந்தா, நாங்க கபருக்குள்ளால போனவுடன் குர்ஆன் எங்களுக்கு வலதால வரும், இடதால வரும், எங்களுக்காக வேண்டி சிபாரிசு செய்யும். கயாமத்துடைய நாளிலும் சிபாரிசு செய்யும். குர்ஆனை நாங்க ஓதிருந்தால், அமல் செய்திருந்தால், அது கபரிலே எமக்கு ஆதாரமாக இருக்கும். அது எமக்கு வெளிச்சம் தரும். உங்களுடைய கபருடைய பிரகாசமாக குர்ஆன் மாறிடும். குர்ஆன் எமக்கு பிரகாசமாக மாறும். குர்ஆனை ஓதினத்தால எங்களுடைய கபரும் விசாலமானதாக ஆகும். தாய்மார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நாம் குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும். குர்ஆனுக்காக வேண்டி நாம் சில தியாகங்களை செய்யணும். குர்ஆனை ஓதுறவர் இருக்கிறாரே, குர்ஆனை தேர்ச்சி பெற்று ஓதக்கூடியவர், நல்ல முறையில ஓதக்கூடியவர், சிறந்த முறையில் யார் குர்ஆனை ஓதுறாரோ அவரு நல்லடியார்களோடு நாளை கியாமத்துடைய நாளையில இருப்பாராம். எவர் குர்ஆனை திக்கி திக்கி ஓதுகிறாரோ, குர்ஆனை ஓத கஷ்டம், குர்ஆனை ஓத கஷ்டம், திக்கி திக்கி ஓதுறாரோ அவருக்கு 2 கூலி இருக்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க.
ஒன்று அவர் குர்ஆன் ஓதுறதுக்கு நன்மை, இன்னொன்று சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு ஓதுறாரு, இவருக்கும் ஓதுறாரு, இதற்காக வேண்டி இவருக்கு அந்த கஷ்டப்பட்டு ஓதுறதுக்காக வேண்டி இவருக்கு இன்னொரு கூலியும் கொடுக்கப்படும். ஓதுறதுக்கு ஒரு கூலி, கஷ்டப்பட்டு ஓதுறதுக்காக வேண்டி இன்னொரு கூலி கொடுக்கப்படும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவுபடுத்தினாங்க. எனவே நாம் குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும். குர்ஆனை நாங்க பாடமாக்குறது நாளை கியாமத்துடைய நாளையில அல்லாஹு தஆலா எங்களுடைய பெற்றோர்களுக்கு ஒரு கிரீடத்தை அனுப்ப வைப்பான். எங்களோட உம்மத்துல சிறந்தவங்க குர்ஆனை மனன விட்டவங்க. குர்ஆன் அது எமக்கு நாம் ஓதுவதன் மூலமாக, படிப்பதன் மூலமாக நிச்சயமாக கபரிலே அது எமக்கு வெற்றியை அளிக்கும். குர்ஆன் படி நாம் அமல் செய்தால், குர்ஆனை ஓதினால் ஒவ்வொரு ஹர்ஃபுக்கும் பல நன்மைகள் கொடுக்கப்படும். குர்ஆனுக்கு நாம் செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபா நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் அது மிக பெருமதியானது. அல்லாஹ் குர்ஆனிலும் கூறி காட்டுகிறான், மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் கமஸலி ஹப்பத்தின் அன்பதத் ஸபஅ ஸனாபில ஃபீ குல்லி சும்புலத்தின் மியத்து ஹப்பா. அல்லாஹ்வுடைய பாதையில யாரெல்லாம் செலவழிக்கிறாங்களோ, குர்ஆனுக்காக வேண்டியும் செலவழிக்கிறாங்களோ, அல்லாஹ்வுடைய பாதையில் என்றால் குர்ஆனுக்காக வேண்டி, நல்ல விஷயங்களுக்காக வேண்டி, பள்ளிக்காக வேண்டி, மதரசாக்களுக்காக வேண்டி, ஏழைகளுக்காக வேண்டி யாரு செலவழிக்கிறாரோ அவருக்கு உதாரணம் தெரியுமா? உதாரணம் என்ன தெரியுமா? கமசலி ஹப்பத்தின் அன்பத்த சபா சனாபில, ஒரு வித்தை போன்று, ஒரு நெல் மணிய மாதிரி, நெல் மணிய மாதிரி. அந்த ஒரு நெல்மணி இருக்கே, அது கிட்டத்தட்ட அது 7 நெற்கதிர்களை அது வெளியாக்கும். அந்த ஒவ்வொரு நெற்கதிர்களிலும் 100 நெல்மணி இருக்குமா. இது மாதிரிதான் அல்லாஹ்வுடைய பாதையில யார் ஒரு ரூபாவை கொடுக்கிறாங்களோ, குர்ஆனுக்காக செலவழிக்கிறாங்களோ, நிச்சயமாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் அவர் மௌத்தாவறதுக்கு முன்னால 700 ரூபாய் ஒரு அல்லாஹ் 700 மடங்காக பெருக்கி நிச்சயமாக அல்லாஹு தாலா தரத்தான் இருக்கிறான். நாங்க மௌத்துக்கு முன்னால நிச்சயமாக அல்லாஹு தாலா நாங்க குர்ஆனுக்கு செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயையும் அல்லாஹு தாலா நிச்சயமாக எங்களுக்கு திருப்பி தந்தே ஆகுவான். எனவே அல்லாஹு தாலா எம் அனைவர்களுக்கும் இந்த குர்ஆனை ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா எம் அனைவர்களுக்கும் நசீபாக்கும். குர்ஆனை படிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தாலா எம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. குர்ஆனுக்கு தியாகம் செய்யக்கூடிய, குர்ஆனோடு வாழ்ந்து குர்ஆன் படி அமல் செய்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு நசீபாக்குவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி அலா குல்லி ஹால். اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. اللهم إنا نسألك علم التوحيد وعمل الإخلاص وحسن الخاتمة. يا الله இரக்கம் ஆலமனேஷன் யாரனை கிருபை யாரனை தயானி ரஹ்மானி. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்திடு யா அல்லாஹ். நாங்கள் தெரியாமலும் புரியாமலும் காலங்கள்ல பகல் பொழுதுகள்ல தனிமையில கூட்டமாக செஞ்ச பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். எல்லாம் அனைவர்களுக்கும் குர்ஆனை ஓதக்கூடிய பாக்கியத்தையும் குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் யாரா தந்திருவாயாக யா அல்லாஹ். இந்த குர்ஆனை பற்றி பிடித்து நேர்வழியை அடையக்கூடிய கூட்டத்திலே மனைவர்களை ஆக்கிடுவாயாக யா அல்லாஹ். குர்ஆனுக்காக தியாகம் செய்யக்கூடியவங்களை ஆக்கிடு யா அல்லாஹ். குர்ஆனுக்காக செலவழிக்கக்கூடியவங்களாக ஆக்கிடு யா அல்லாஹ். குர்ஆனை யா அல்லாஹ், குர்ஆனை யா அல்லாஹ் நெஞ்சுகள்ல சுமக்கக்கூடிய பாக்கியத்தை மனைவர்களுக்கு நசீபாக்கி தாயா அல்லாஹ். குர்ஆனுக்காக வேண்டி உலமாக்கள் என்னென்ன தியாகங்களை செஞ்சிருக்கிறாங்களோ, அப்பால்கள் உலமாக்கள் குர்ஆக்கள் என்னென்ன தியாகங்களை செஞ்சிருக்கிறாங்களோ, எல்லா தியாகங்களையும் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவாயாக யா அல்லாஹ். எங்களை தேவைகளை பிடிச்சிட்டாயா அல்லாஹ். கியாமத்துடைய நாள் வரைக்கும் குர்ஆனோடு வாழ்ந்து குர்ஆனோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி தாயா அல்லாஹ். குர்ஆனுக்காக வேண்டி சஹாபாக்கள் என்னென்ன கஷ்டப்பட்டாங்களோ எல்லா கஷ்டங்களையும் படக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ். அந்த கஷ்டங்கள்ல ஒரு துடிசலை நாங்க படுறோம் இல்லையா அல்லாஹ். குர்ஆனுக்காக வேண்டி செலவழிக்கக்கூடிய, குர்ஆனுக்காக வேண்டி பாடுபடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் மனைவர்களுக்கு நசீபாக்கி தருவாயாக யா அல்லாஹ். இந்த துஆவை கபூல் செய்து கொள்வாயாக யா அல்லாஹ்.
குர்ஆனோடு வாழ்ந்து குர்ஆனோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவாயாக யா அல்லாஹ். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على النبي وآله وصحبه وسلم والحمد لله رب العالمين.